இந்த சத்யா எரும மாட்டை வர சொல்லி எவ்வளவு நாளே ஆகுது, இன்னமும் வரல. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ? இப்பயே இப்படி பண்றா. நாளைக்கு அண்ணியா வந்திருந்து என்னை மதிப்பாளாவே மதிக்கவே மாட்டா. இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடணும் அவளுக்கு. இந்தா உட்காந்துருக்காளே, இரு வர வர இரு. இருடி குட்டி குஞ்சான், இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசுற பேச்சுல சத்யாவே வேண்டாம், எனக்கு நீ தான் அண்ணியா வேணும் நீ சொல்ற அளவுக்கு நான் பேசுறேன்டி. இருடி வர்றேன் இரு. எப்படி எப்படி அவளை அண்ணியா கொண்டு போறியா? அதுக்கு நீயே பேசுறியா? பேசுவா. இனிமே இந்த வாய் எப்படி சத்யாவை அண்ணின்னு சொல்லணும், சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுதுன்னு நானும் பாக்குறேன். எப்படியாவது இவகிட்ட பேசி நம்மள அண்ணின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அவளை தூக்கிட்டு நம்ம உட்காந்துடணும். ஹாய் ஜனனிமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய்க்கா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே, உங்களை நான் பார்த்தது இல்லையே. என் பேரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. நீங்க யாரு? உங்களுக்கு தெரியாது எனக்கு. நான் காவியா, உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு. அதான் உங்க சத்யா கூட எல்லாம் படிக்கிறேன். நான் காலேஜில் எல்லாரும் ஒன்னா தான் படிக்கிறோம். அப்புறம் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்கு தான் உன்னை பார்க்குறேன். உன்கிட்ட பேசணும்னு நிறைய டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் உன்கிட்ட பேச முடியலை. உன்னை நான் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன், பக்கத்தில் இன்னைக்கு தான் பார்க்குறேன். பேசுகிறதுக்கு இன்னைக்கு தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான் பேசலாம், ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு. உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கான் உங்கள் அண்ணன்லாம். அதான் உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு. சரிக்கா, என் அண்ணன் ஃப்ரெண்டுனா என் அண்ணனோட பேசிட்டு போக வேண்டியதானே, என்னோட என் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் யாருன்னே தெரில, வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி நான் உங்ககிட்ட பேசுறது? ஏன் சத்யாவும் அவன் அண்ணனோட ஃப்ரெண்டு தானே, அவகிட்ட மட்டும் போய் பாசமாக கொஞ்சிரா, நம்மளை பார்த்தா மட்டும் எப்படி பேசுறதுன்னு கேட்குறா. ஃபர்ஸ்ட் இப்படி தான் கேட்பா, எப்படி பேசுறது போகிறதுன்னு. அப்புறம் என் கூட ஒட்டிக்கிட்டு அவளை வேண்டான்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு உன்னை மாற்றி கேட்டுறேன். இருடி இரு. சத்யா, உனக்கு இவ மூலம்தான் இருக்கு உனக்கு. ஏய் ஜனனி அம்மா, அதான் உன்கிட்ட பேசி பழகலான்னு நான் வந்திருக்கேன். உனக்கு என்ன தெரியாது, எனக்கு ஒன்று தெரியும். உன்கிட்ட பேசி பழகி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு நான் வந்திருக்கேன். சரி, பேச வந்ததெல்லாம் சரிதான், ஆனால் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. எனக்கு தொட்டு பேசினா பிடிக்காது. நான் வந்து உட்காருறீங்களா கொஞ்சம்? திமுற பாரு இவளுக்கு. அவளை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. ஏன்னா பக்கத்தில் உட்காந்தா அவளுக்கு தொட்டு பேசுறது பிடிக்காதுங்கிறா. அப்புறம் ஏன் அவளை மட்டும் போய் கட்டி பிடிச்சிக்கிறா? இருங்கடி, உங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்கு. ஹலோ, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அங்காக்கா பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்கக்கா, என்ன பேசணும்? எதுக்கு என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. விஷயம் தானே, உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும். உன் அண்ணனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? பண்ணுவியா? கேட்டா போடுறே செஞ்சிருவா பாரு நீ. ஐயா ஜனனி அம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தான் நான் வந்தேன். உன்கிட்ட எதுவும் கேட்கறதுக்கு இதுக்கெல்லாம் நான் வரல. உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தது, உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலான்னு வந்தேன். நீ என்னன்னா தொட்டு பேசுறதுக்கே கோவப்படுறா? அவ உன்கிட்ட ஜாலியாக பேசுவான்னெல்லாம் சொன்னா சத்யா. நீ என்கிட்ட தொட்டு பேசுறதுக்கே தொட்டு பேசக்கூடாதுங்கிற. அதான் யோசித்தேன், என்ன பிடிக்கலையோ என்னமோன்னு. ஓ, சத்யாவுக்கும் நீங்கள் ஃப்ரெண்டா? சரி. ஏன்னா எங்கள் அண்ணன் கூட ஃப்ரெண்டாக இருந்தால் எங்கள் சத்யாவுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. அதான் சத்யாவுக்கு பிடிக்காது இருக்கவங்களே அப்படின்னு நானும் அப்படி நினச்சிட்டேன். அது ஒன்றும் இல்லைக்கா, சத்யா என் அத்தை பொண்ணு. அவள் சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்காளா, அதனால் அது பெருசாக தெரியாது. உங்களை இன்னைக்கு தான் நான் புதுசாக பார்க்குறேன்னா அதனால அப்படி தெரியுது, வேற ஒன்றும் இல்லைக்கா. ஆமாம், உங்களுக்கு சத்யாவும் ஃப்ரெண்டா? சத்யா ஃப்ரெண்டுன்னா நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாக்கா, உங்களை பற்றி சத்யா என்கிட்ட ஒன்றும் சொல்லதில்லை. அவள் எப்பயும் அவள் ஃப்ரெண்டு சில்ஃபான்னு தான் சொல்லுவாள். நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களே, உங்கள் பேர் காவியான்னு வேற சொல்கிறீங்களே. உங்களை பற்றி அவள் என்கிட்ட பேசினதே கிடையாதே. அவ எப்படி என்னை பற்றி சொல்லுவா? அவளுக்கு பெரிய எதிரியே நான் தான்.
இவகிட்ட போய் இப்போ எதிர்ன்னு சொன்னால் பேச மாட்டாவும் இருக்கு. அண்ணனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், அதே பெருசாக தெரியலை. சத்யாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், உடனே பல்ல காட்டுறா. அப்போ இவருக்கு அண்ணனோட சத்யா தான் பெருசாக இருக்கு. இவகிட்ட இனிமேல் சத்யாவை பற்றி தான் பேசணும். அப்போ தான் இவகிட்ட காரியம் சாதிக்க முடியும். என்னக்கா அடிக்கடி ஏதோ யோசிக்கிறீங்க, அப்புறம் பேசுறீங்க, அப்புறம் யோசிக்கிறீங்க? எதா இருந்தாலும் சொல்லுங்கக்கா. சத்யாவோட ஃப்ரெண்டுங்கிறீங்க, அப்புறம் என்ன? நீங்கள் எது சொன்னாலும் நான் சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம். சத்யாவோட நம்ம எங்கேயாவது போகலாம். சத்யாவுக்கு ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தான். சொல்லுங்கக்கா என்னென்னு. ஐயய்ய, பேரு தான் கார்த்தியோட தங்கச்சி போருக்கு. ஃபுல்லாக சத்யாவோட தங்கச்சி மாதிரி சத்யா சத்யா சத்யாங்குது. பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல, ஆனால் பிரித்து தான் ஆகணும். பிரித்து காட்டுறோம். அப்புறம் என்ன வில்லி, இதை கூட பிரிக்க முடியலைன்னா அப்புறம் என்ன வில்லி. இந்த வில்லினா வில்லியாக காட்டுறேன். காமெடி பீஸாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். என்னை வில்லினா யாருன்னு நான் காட்டுறேன். இவகிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியலையே. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் சத்யா சத்யா சத்யானுங்கிறாளே. எப்படியாவது இவகிட்ட பேசி இவ மனசை மாற்றி நம்ம காவியா காவியான்னு சொல்ல வைக்கணும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு. இருக்குடி உங்களுக்கெல்லாம். ஃபஸ்ட்டு இதை பண்ணுறேன். ஆமாம், உன்னை கார்த்தியோட தங்கச்சின்னு சொன்னாவோ. நீ கார்த்திகிட்ட காட்டுற பாசத்தோட சத்யாகிட்ட அதிகமாக காட்டுறியே. நீ சத்யாவுக்கு தங்கச்சியா கார்த்திக்கு தங்கச்சியா? அதுவே எனக்கு டவுட் ஆகிட்டு. இப்போ என்ன உனக்கு சத்யா சத்யாங்கிற? சத்யாவை அந்த அளவுக்கு பிடிக்குமா உனக்கு? அதுவும் இல்லாமல் சத்யா அத்தை பொண்ணுங்கிறா. உண்மையிலேயேவா சும்மா சொல்கிறியா? பேச்சுவார்த்தைக்காக சொல்கிறியா? இல்லை அவள் அப்படி உன்னை சொல்லி கொடுத்துருக்காளா? எனக்கு புரியலையே ஒன்றும். ஐயய்யா அக்கா, நீங்கள் வேற. நான் கார்த்தியோட தங்கச்சி தான். எனக்கு சத்யா அத்தாச்சி. எனக்கு அவள் எதுவுமே சொல்லி கொடுக்கல. அவள் என் அத்தை பொண்ணு தான். உங்களுக்கு தெரியாதா? அவள் சொல்லியிருக்க மாட்டா. எதுக்குமே தான் அவள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாளே. அவள் இப்படி தான் அக்கா. அவளை என்ன பண்ணுறது? அவள் உண்மையிலே என் மாமா பொண்ணு தான். எங்கள் பெரியப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. ஆனால் எங்களுக்கு அவள் மாமா பொண்ணு. எங்களுக்கு அவளை ரொம்ப நாளாக தெரியும். சின்ன வயசுலேருந்தே தெரியும். என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாள். எனக்கு அவளை தான் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, அவளை தான் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். என் அண்ணி ஆக்கிக்க போகிறேன். அப்போ தானே எப்பயும் என் கூடையே இருப்பா. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். சீக்கிரம் கல்யாணத்துக்கு சொல்கிறேன். வந்துருங்கக்கா. ஏ குட்டி கொஞ்சம், இவளை எப்படி மாத்துறதுன்னே தெரியலையே. இவகிட்ட ஏன் கல்யாணத்தை பற்றி பேசணும்னு பார்த்தா இவ சத்யா கார்த்தி கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. இவளை எப்படியாவது மாற்றி என் வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும். என்ன மாயம் போட்டா மந்திரம் போட்டான்னு தெரியல. இவ வீட்லாம் கேட்க மாட்டாவளா? எதுக்கு எடுத்தாலும் சத்யா சத்யான்னா எதுவுமே சொல்ல மாட்டாவளா? எப்படி என் பக்கம் மாத்துறதுன்னே தெரியல. கல்யாணத்துக்கு கூப்பிட்றாளாம். கல்யாணத்துக்கு சேட்டி என்ன கல்யாணம் பண்ணி வைக்கோ அண்ணனுக்குன்னா, நீ அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிற, நீ வா கல்யாணத்துக்குங்கிறா. நான் என்ன உன் வீட்டில் சோறு திங்க வாடி வராங்கிறேன், உன் வீட்டுக்கு வாழ வரேன்னு சொல்கிறான்டி. உனக்கு அது புரியுதாடி? ஐயய்ய, இந்த அக்கா நமக்கு செட் ஆகாது பொறுக்கு. இந்த அக்கா என்னன்னா ஆஹாவுன்னா இங்கே அக்கா திரும்பி பார்க்குது, இல்லை அங்கே அக்கா திரும்பி பார்க்குது, இல்லைன்னா தலையை கீழே போட்டுறது. என்னதான் யோசிக்குமோமா என்கிட்ட பேச வந்தேன்னு சொல்லிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இவளை வேற காணும். எப்ப வந்து தொலைதான்னு தெரியல. அடியே சத்யா, எவ்வளவு நாள் இடி உட்காந்துக்கிட்டு இருக்காது? ஏய் காவியா, உனக்கு என்னடி இங்க வேலை? ஐயோ சத்யா வந்துட்டா. இவகிட்ட இருந்து எப்படி என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த குட்டி கொஞ்சம் வேற ஏதாவது சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிவிட போகுது. இப்போ என்ன பண்றது? சத்யா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். வந்துட்டா நீ? ஏ சத்யா லூசு. ஆமா சத்யா, உன்னை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உன் ஃப்ரெண்டாமே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க.
ஆமா, உனக்காக எவ்வளவு நிறைய வெயிட் பண்றது. வர்றேன்ட்டு எத்தனை மணிக்கு வர்றா எரும மாடு? எனக்கு வேலை இருக்கு எரும மாடு, எவ்வளவு நாளைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது? ஓஹோ, நீ கார்த்திகிட்ட எல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் முடியலைன்னு இப்போ நீ வந்து ஜனனிக்கிட்ட வந்திருக்கியா? கார்த்தி ஒரு லூசு பையன், அவனுக்கு என்ன புரியாமல் இருக்கலாம். ஜனனிக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், எல்லாம் புரியும். நீ என்ன ஆட்டம் ஆடினாலும் இங்கே எதுவும் நடக்காது. அவனுக்கு ஒன்றும் புரியாது. அவன் அப்படி இருக்கிறாங்கிறதுக்காக அவன் தங்கச்சியும் அப்படி நினச்சிட்டியா? அவள் அப்படி கிடையாது, அவள் செம்ம டேலண்ட். நீ நினைக்கிறதெல்லாம் அவகிட்ட நடக்காது. நீ என்னை பற்றி எது சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேன். அவன்கிட்ட இருந்து என்னை பிரித்து அவன்கிட்ட என்ன சண்டை போட வச்சு என்னை இவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டாந்து விட்டு என் லைஃப்பை இந்த நிலமையில வச்சுட்டு இன்னைக்கு அவன் தங்கச்சிக்கிட்டையும் பேசி அவன் தங்கச்சிக்கிட்ட இருந்து என்னை பிரித்து என்னை தனியாக்கலான்னு பார்க்குறியா? அது மட்டும் நடக்காது. நீ நினைக்கிற மாதிரியான ஆள் அவளும் கிடையாது. சீ, ஏன்டா அந்த கேவலமான புத்திய உனக்கு? நீ எல்லாம் திருந்தவே மாட்டில்ல, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல. என்னது, கார்த்திக்கு உனக்கு சண்டை வர்றதுக்கு இவதான் காரணமா? இவதான் எல்லாம் பண்ணாளா? என்கிட்ட வந்து நல்லவ மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா, சத்யா என் ஃப்ரெண்டு, கார்த்தி என் ஃப்ரெண்டுன்னு. அப்பவே என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது கார்த்திக்கு ஃப்ரெண்டு நான் அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்பவே இவகிட்ட பேச பிடிக்கல. அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னானதான் சரி, நல்ல அக்காவா இருப்பாங்க பொறுக்கு அப்படின்னு நான் பேசினேன். இவதான் காரணமா? இவதான் எங்கன்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இவதானாவே? ஏண்டி, 2 பேருக்கும் சண்டையை முட்டி விட்டு சண்டையை போட வச்சுக்கிட்டு அவங்க கிட்டேயே பிரச்சனையை பண்ணி விட்டுட்டு என்கிட்டயே வந்து நல்லவ வேஷம் போடுறியா நீ? நடிக்கிறாடியானா நல்லா. இப்ப தெரியுது எப்படியெல்லாம் பேசி 2 பேரையும் பிரிச்சிருப்பான்னு. எதுக்கடி என்கிட்ட பேச வந்த நீ? யாருடி நீ? ஃபஸ்ட்டு எதுக்காக என்கிட்ட பேச வந்த? உன்னோட நோக்கம் என்ன? அவன் வேணா லூசு பையில இருக்கலாம், நான் ஒன்றும் லூசு கிடையாது. எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக இருப்பேன். இவளை சும்மா விட்டா இப்படியே ஆகாது. இவளுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும். இவளை இப்படியே விடக்கூடாது. சத்யா இவ்வளோ நாளும் இப்படி ஒருத்தி இருக்கிறான்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. இதை பற்றி என்கிட்ட பேசினியா நீ ஒரு நாளாவது? நீயா சத்யா பேர் இருக்கா? எதனால பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது என்கிட்ட நீ சொல்கிறதே கிடையாது, பேசுகிறதும் கிடையாது. உன் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுறா, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கா. என்கிட்ட சொன்னானே, நான் என்ன அப்படியா? உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை போய் உன்கிட்ட சொல்கிறியா? நீயாவது சந்தோஷமாக இருக்கட்டும், இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம்னு நான் நினச்சேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இவள் வந்து இப்படியெல்லாம் உன்கிட்ட பேசுவா, நாடகம் ஆடுவான்னு எனக்கு என்ன தெரியும்? இவெல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டான். இவளோட புத்தியே இதுதான். யாரும் ஒன்றா இருக்கக்கூடாது, யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. முக்கியமாக நான் கார்த்தி, நீ நம்மள தான் அவள் வைக்கிறல்லன்னு நிற்கிறா. இங்கே பாரு, நான் ஒன்றும் பண்ணலை, புரியுதா? நீயா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒன்றும் பண்ணாதே. ஐயோ, இவ்வளோக்கு இன்னைக்கே உண்மை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு ஓட்டலான்னு பார்த்தேன், ஒரே நாளில் கண்டுபிடிச்சிட்டாளோளே. இவ எதுக்கு இப்போ இங்கே வந்தான்னு தெரியலையே. சரி, இவளோட தப்பிக்கிறதுக்கு பயப்படாம நம்ம பேசணும். பேசுறதுல தான் இருக்கு. ஏய், நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே பார்க்குறா, இங்கே பார்க்குறா, கீழே பார்க்குறா, மேலே பார்க்குறா, பேச மாட்டேடி. என்னதாண்டி யோசிக்கிறா? நானும் வந்ததுலேருந்து கேட்குறேன், சொல்ல மாட்டா. வேற என்ன யோசிப்பா? அடுத்தது என்ன சொல்லி அவன்கிட்ட என்ன பிரிக்கலான்னு யோசிப்பா. இவ வந்து அவனையும் இவனையும் சேர்த்து வச்சு பேசுனேன்னு சொன்னவ தானவே. எதுவும் எனக்கு தெரியாதுன்னு இருக்கிறா. எனக்கு எல்லாமே தெரியும். நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னுட்டு இருக்கேன். ஐயோ காவியா, இந்த விஷயம்லாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? இவ அப்ப கார்த்தியோட சேர்ந்துட்டாலோ? எல்லாத்தையும் கார்த்தி இவகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கானோ? எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. கார்த்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் போருக்கு. கார்த்தி உன்னை நம்பி ஒரு விஷயத்த சொன்னா நீ இதெல்லாம் போய் எப்படி சொல்லியிருக்கிற பாரு. நீ இருக்குடா உனக்கு. உன்னை நம்பி தானடா சொன்னேன். சி சி, இவ போய் இப்படி பேசினாளா? இப்படியெல்லாம் இவ பேசுவாளா? முன்னாடி நல்லவ மாதிரி பேசினா. அவன் ஒரு லூசு. இந்த கார்த்தி எதை சொன்னாலும் நம்புவான்.
நான் மட்டும் கார்த்தியா இருந்திருந்தேன்னா அன்னைக்கு செவுட்ட கட்டி 4 அறை கொடுத்துருப்பேன். என்ன பண்றது, என்னோட வயசுல கூட உள்ளவங்களா போயிட்டாகும். இல்லைன்னா இப்ப இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். உன்னோட வயசு கூட இருந்து என்ன பண்றது, உனக்கு இருக்கிற அறிவு கூட அவளுக்கு இல்லையே. எவ்வளவு மட்டமா நடந்துக்க முடியுமோ அவ்வளவு மட்டமா நடந்துப்பேன். இங்க வேற இவகிட்ட பேசி உன்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, வா நம்ம போவோம். என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்களும் ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க. ஒரு அளவுக்கு தாண்டி எனக்கும் பொறுமை. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் கார்த்திகிட்ட சொல்லலை. அவன் உன்கிட்ட அப்படி சொன்னானா, வேற யாரும் சொன்னதை கேட்டுட்டு நீ பேசுறியா? அவன் என்கிட்ட என்னை லவ் பண்ணுறேன்னு தான் சொன்னான். உனக்கு தெரியுமா? நான் ஏன் உன்கிட்ட வந்து போய் சொல்லணும்? ஆமாண்டி, உன்னை லவ் பண்ணுறான்னு அவன் சொன்னான்ல, அதை நானும் சில்பாவும் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவன் சொல்லலை, நான் தான் கேட்டுக்கிட்டு நின்னேன். என்னது கேட்டுக்கிட்டு? சும்மா வளராத சத்யானி. நான் அப்படி பேசியிருந்தா தான் நீ கேட்டுக்கிட்டு நிற்க முடியும். நான் தான் அப்படி பேசலையே. என்ன என்கிட்ட இந்த உண்மையை போட்டு வாங்கலாம்னு நினைக்கிறியா? நான் சொல்கிறதான் உண்மை, அப்புறம் எப்படி நீ போட்டு வாங்க முடியும்? நான் ஏண்டி போட்டு வாங்க வரோம்? நீ சில்ஃபாட்ட கேளுடி. சில்ஃபாவும் தான் கூட இருந்தா, அவளும் தான் கேட்டா. அன்னைக்கு நீ காலேஜில் உட்காந்துட்டு பீலா ஊட்டிய கிளாஸ் ரூமில், அதெல்லாம் கேட்டால் சிரிப்பாக இருந்தது. சும்மா கேட்குறதுக்கு குழுன்னு இருந்துச்சா? டயமும் அவளை நல்லா பாஸ் ஆனது டயம். அதுக்காக கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். அதுக்குள்ளே இந்த மூதேவி ஊருக்கு வந்திருக்கோம், வாடி என்னை பார்க்கணுன்னு போன் அடிச்சுட்டா. இன்னும் சத்தியாக உட்காந்து கேட்கணுன்னு ஆசை தான். என்ன பண்ணுறது, இவ எங்கன்னு கேட்க விட்றா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. இல்லைன்னா சத்தியாக உட்காந்து கதையை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்து. அப்போவே அவள் சொன்னான் நான் போய் கேட்குறேன்னு சொன்னதுக்கு. அப்போயே சில்ஃபா சொன்னான், நீ போய் கேட்காத, கேட்டினா நாளைக்கு அவள் என்ன கதை சொல்கிறா, என்னென்ன பில்டப் கொடுக்குறா நம்ம தெரிஞ்சிக்க முடியாது, நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே எல்லாம் போயிடும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அதான் சரின்ட்டு போனோம். பார்த்தா இதுக்கு மேலே உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். என்ன சத்தியா சொல்கிற? ஐயே ஐயா, இதெல்லாம் நடந்ததா? ஆனா அதை எப்படி மாத்துறா பத்தியா? உண்மை மாதிரியே சொல்றா பாரு. அப்படியே போட்டு வாங்குறோம் போலாம். அவ அப்படி பேசவே இல்லையா, என்னென்ன சொல்றாங்கிறா. கஷ்டம்தான், கண்டுபிடிக்க முடியாது இருக்கு. நேரா பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நீ நேரா பார்க்காம கேட்டிருந்த, அவ சொல்றது உண்மைங்கிற மாதிரி சாதிச்சிருப்பா. இவளோட எல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கார்த்திக்கு? அவனுக்கு இருக்கு, அப்ப நான் 2 வெளுக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான்? ஃப்ரெண்ட்ஷிப்பு உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு வந்தா இப்ப பாரு தலை தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. ஏ காவியா, பார்த்துவோ, கீழே விழுந்து அடிபட்டுற போது. ஏற்கனவே லூஸாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், இன்னும் அடிபட்டுதுன்னா முழு லூஸாகிட போகிறா. பார்த்து போமா, பார்த்து போ. உன்னை வச்சு டைம் பாஸ் பண்ணணும்ல நாங்கள். நீ இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆனாலும் உனக்கு கொழுப்பு அதிகம் தாண்டி. ஆனால் நீ முன்னாடி கூட இந்த அளவுக்கு பேச மாட்டா, இப்போ அதிகம் பேசுகிறாடி. நீ எப்படின்னு தெரியல. பரவாயில்ல, இந்த சத்யாவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. முன்னாடி உள்ள சத்யானா வாயை திறந்து பேச தெரியாதே உனக்கு. நிறைய சேஞ்ச் இருக்குன்ட்டு நல்லா பேசுறாங்க. இப்படியே இரு, இப்படி இருந்தாதான் அவனை சமாளிக்க முடியும் நீ. ஆமாண்டி, நானும் அப்படிதான் இருந்தேன். இருந்து பார்த்தேன். நான் வீட்டில் இருக்க மாதிரி காலேஜில் இருக்க மாட்டேன்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்க முடியாதுன்னு நான் நினச்சேன். வீட்டில் மட்டும்தான் நம்ம ராஜ்யம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சில்ஃபான்னு ஒருத்தி என் லைஃப்பில் வந்தா. அவள் வந்து எனக்கு நிறையா மாற்றம் கொடுத்தா. உன் மேலே தப்பு இருக்கா, அந்த இடத்துல நீ பொறுத்து போகலாம். உன் மேலே தப்பு இல்லையா, அந்த இடத்துல நீ எடுத்து சொல்லணும், என் மேலே தப்பு இல்லை, இதான் நடந்துச்சுன்னு. எல்லா இடத்துலையும் நீ அமைதியாக போனீன்னா இப்படி தான் உன்னை எல்லாரும் ஏமாற்றுவாளுங்க. இப்படி தான் உனக்கு லைஃப் இருக்கும். நீயும் எங்கே பேசணுமோ அங்கே பேசு.
தைரியமா இரு, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தேவதை வந்தா என் லைஃப்ல. அவ தான் என் சில்ஃபா. எப்பாடி இதை கேட்கறதுக்கு எனக்கே புள்ள இருக்குது. அந்த அக்காவை எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. அந்த அக்காவை நான் பார்த்துருக்கேன், பேசினதுதான் இல்லை. அன்னைக்கு உன் கூட வந்தாங்களே அந்த அக்கா தானே? ஆமா ஆமா, அவ தான் சில்ஃபா. என் லைஃப்ல நிறைய சேஞ்ச் கொடுத்தவ. உறவென்று சொன்னால் நீதானே, உதிரத்தில் ஓடும் பூந்தேனே வர